பாருங்க, இந்த பார்சல்ல வந்து எப்படி ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆர்டர் வந்ததுன்னு சொல்லி நல்லா ஓட்டிட்டு இருந்தோங்க, பார்த்தா பெட்ரோல் காலி பண்ணிட்டான். ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை பார்க்கறதுக்காக வந்தாங்க. வந்ததும் மச்சான் சாயங்காலம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட மச்சான் சுத்தமாக காசே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் வந்து மச்சான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ரேபிட்டோ பார்சல் ஓட்டலாம், அதில் ஏர்ன் பண்ணுற காசை வந்து வச்சுக்கிட்டு நைட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் நம்ம இப்போது ரேபிட்டோ பார்சல் தான் ஓட்ட போகிறோம். இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரேபிட்டோ பார்சல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாருங்க, இப்போ நம்ம ரேபிட்டோ ஆப்பை வந்து லாகின் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பார்சல் ஆர்டருக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுற நேரம் ஒன்று கூட பார்சல் ஆர்டர் வரமாட்டேங்குது. வந்ததுமே நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பார்த்தோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பார்சல் ஆர்டர் வந்து நம்ம எடுத்துட்டோங்க. லொக்கேஷன் பார்த்தோன்னா ராயப்பேட்டா ஹை ரோட்டில் வந்துருக்குது. வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போயிடுவோம். அதான் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக 2 பேருமே போயிட்டுருக்கோங்க. போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம எடுத்துருவோம். ராயப்பேட்டை தான் வந்தது, அதனால் ரொம்ப பக்கம் தான், 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் காட்டுது. அதனால் அப்படியே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதான் டெலிவரி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம முடிச்சிருக்கோம். லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வருவான். இதை பாருங்கள், அப்படியே போன ஒரு 5 நிமிஷத்தில் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம இதை டெலிவரி அட்ரஸில் டெலிவரி கொடுத்துடணும். வாங்க இப்போ நம்ம இந்த பார்சலை டெலிவரி பண்ண கிளம்பிடுவோம். இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம்ல, இது வந்து நம்ம நுங்கம்பாக்கத்தில் போய் டெலிவரி பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு நுங்கம்பாக்கத்துக்கு போயிட்டு டெலிவரி பண்ணிடுவோம். லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். டெலிவரியும் கொடுக்க போயிட்டான் நம்மளோட ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டரில் நமக்கு ரேபிட்டோ கொடுத்த பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 20 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளோட முதல் ஆர்டரில் நம்ம 90 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது 2வது ஆர்டரையும் எடுத்துட்டோம். வாங்க அந்த ஆர்டரை பிக்கப் பண்ண போயிடுவோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கான். இந்த பார்சலில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளோட ஒர்க்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னா, பார்சல் இப்போ அவங்க ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க எத்தனாவது ஃப்ளோருக்கு வர சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணி அதே மாதிரி சேம் டெலிவரி பண்ணணும். அதனால் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பார்சலில். ஆனால் ஆர்டர் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக நிறையவே ஏர்ன் பண்ணலாம் இந்த ரேபிட்டோவில். பார்ப்போம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த காசு வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் மயிலாப்பூரில் இருக்கிற கடையில் சாப்பிட போகிறோம். அதை வந்து நான் அடுத்த வீடியோவாக மேக் பண்ணுறேன். முதல்ல இந்த ரேபிட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அவன் உள்ளே தான் போயிருக்கான், ஆனால் இன்னும் வெளியே வரல. 5 நிமிஷமாக நான் அப்படியே இங்கேயே உட்காந்துருக்கேன். பார்ப்போம் எப்போ வரேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை ஆர்டர் ஓட்டுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியா உள்ளே போனவன் 2வது பார்சல் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ வாங்க இப்போ இந்த பார்சலை டெலிவரி பண்ண போயிடுவோம். இந்த பார்சலோட டெலிவரி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சிக்னலில் மாட்டின்னு இருக்கோம். இந்த மாதிரி சிக்னல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தாண்டி தான் போகிறோம். ஆர்டர் வந்ததுன்னு சொல்லி நல்லா ஓட்டிகிட்டு இருந்தோங்க, பார்த்தா பெட்ரோல் காலி பண்ணிட்டான். நான் அப்போவே சொன்னேன் பெட்ரோல் போட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லி. இல்லை மச்சான், நான் நைட்டு தான் போட்டேன், பெட்ரோல் இருக்குது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்போ பாதி நடு ரோட்டில் அப்படியே பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் பங்க் வரைக்கும் திரும்பவும் நடந்து போனாங்க. நம்ம இன்னும் பார்சல் கூட கொடுக்கல. இந்த பார்சலை கொடுத்துட்டு அங்கேருந்து பெட்ரோல் பங்க் இங்கே வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. அந்த பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஆனால் எப்படியோ கரெக்டாக
டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்த பிறகு தான் பெட்ரோல் காலியாக இருக்குது. அதனால் முதல்ல நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு போயிட்டுருக்கான். எப்படியோ கரெக்டாக டெலிவரி கொடுக்கும்போது வண்டி நின்றுச்சு, இல்லைனா டெலிவரி கொடுக்கறதுக்கும் லேட் ஆகிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் அவனுக்கு பெட்ரோல் போட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லி. அவன் நைட்டு தான் மச்சான் போட்டேன், வண்டி நிற்காது, என் வண்டியை பற்றி எனக்கு தெரியும், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். அவனை நம்பி வந்ததுக்கு ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க. இப்போ இங்கே பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. அதை வேறு தேடி நம்ம நடந்து வண்டியை தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை ஓட்டவே ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம நடப்பயணம் தான் போகணும். பாருங்க, ஃபுல் எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டு எவ்வளோக்கிடா போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ சொல்கிறான் 50 ரூபா தான் மச்சான் போட்டேன் அப்படின்னு சொன்னான். அது அவன் நைட்டு ஓட்டி திரும்ப மார்னிங் 2 ரைடு ஓட்டியே காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து தள்ளிக்கிட்டு தான் போனோம் வண்டியை. பாருங்கள், 2 பேருமே நடக்க வச்சிட்டான் அவன் கூட சேர்ந்து நம்மளையும். அதுக்கப்புறம் எதுவும் ஆர்டர் வரலையா? இல்லை, லெஃப்ட்டு இந்த லெஃப்ட்டா நான் மச்சான் ஒரு டெலிவரி பண்ணல, அதுக்கப்புறம் ஆர்டர் வரலையா? இல்லைடா, வரலையா? வந்துதா? பெட்ரோல் இருந்து தான் அந்த ஆர்டர் எடுத்துருக்கலாம்ல. பாருங்க, வந்த ஆர்டர்லையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே தள்ளிட்டு போயினே இருக்கும் பெட்ரோல் பங்க்கு. இந்த தள்ளி போகிற டைமில் நம்ம இன்னும் ஒரு 2 ஆர்டர் கொடுக்கலாம் போல. ஆனால் அந்த 2 ஆர்டரும் வாங்க முடியாத அளவு பண்ணிட்டான். அதனால் அவனையே வண்டியை தள்ளின்னு வர சொல்லிட்டேங்க. நீயே தள்ளுவா பெட்ரோல் பங்க்கு. என் பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்கான். நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்றுறான் பார்த்தீங்களா, வண்டியை விட்டு ஏற்றுறான் பின்னாடி. என்ன பண்ணுறது, நடந்து தான் போனோம், வேறு ஆப்ஷனே இல்லைங்க. இப்படியே தள்ளிக்கிட்டே தான் போனோம். நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெட்ரோல் பங்க் இருக்கு, பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேலையை இவன் முன்னாடியே பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு 2 ஆர்டர் எடுத்து ஓட்டிருக்கலாங்க. இப்போ 2 ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அங்கேருந்து வண்டியை தள்ளிட்டு வர்றதுக்குள்ள இந்த பெட்ரோல் பங்குக்கு. எப்படியோ பெட்ரோல் பங்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இல்லைனா வெயிலுக்கு வண்டியும் தள்ள முடியாமல் பெட்ரோலும் போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பரவாயில்ல, இந்த பங்க்கில் பெட்ரோல் அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதுல்ல. 80 ரூபாய்க்கு போட்டிருக்கான். இந்த 80 ரூபாய்க்கு மட்டும் நம்ம ஓட்டி அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த 80 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்ல, இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த பார்சல் ஆர்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அடுத்த ஆர்டர் பார்த்தோன்னா பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 லிட்டரில் டெலிவரி பண்ணணும். டெலிவரி சார்ஜஸ் பார்த்தோன்னா அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 93 ரூபாய் நம்மளுக்கு ரேபிட்டோவில் காட்டுச்சு. ஆனால் அவங்க ரவுண்டாக 100 ரூபா கொடுத்தாங்க, 7 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த ஆர்டரை நம்ம டெலிவரி பண்ண போயிடுவோம். அந்த ஆர்டர் பார்த்தோன்னா டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம 1000 லிட்டர்லேருந்து ஈக்காடு தாங்கலுக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம ஈக்காடு தாங்கலில் பார்சல் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். பாருங்க, இந்த பார்சலில் வந்து எப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆட்டோவில் போடணும். ஆனால் இவங்க வந்து காசு கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக பைக்கில் போட்டு விட்டுருக்காங்க. பைக்கில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தனால எப்படி ஓட்ட முடியும்? கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஆட்டோவில் போயிருந்ததுன்னா 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் இருக்கும். ஆனால் அவங்க ஆட்டோவில் போடாமல் பைக்கில் போட்டிருக்காங்க. இதனால் 93 ரூபாய் தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ஆட்டோவில் போட வேண்டியது பைக்கில் போட்டால் எப்படிங்க? இதை நாங்கள் வந்து கேட்டோம், இதை வந்து ஆட்டோவில் தான் போடணும், நீங்கள் ஏன் பைக்கில் போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ப்ரோ கம்மியாக காட்டுச்சு அதனால தான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாக காட்டுறது அப்படிங்கிறதுனால போட்டால் கொண்டு போகிறவங்க எப்படி கொண்டு போவாங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஆட்டோவில் போடுற ப்ராடக்ட் வந்து ஆட்டோவில் மட்டுமே போடுங்க. ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜ் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது விபத்து நடந்தாலோ ரிஸ்க் வந்து ரைடு பண்ணுறவங்களுக்கு தான், அதாவது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான். அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அது பைக்கில் கொண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா பைக்கில் போடுங்க, இல்லைன்னா ஆட்டோலேயே போடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள்.
எப்படியோ ஒரு வழியாக அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணிட்டோங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஆர்டர் வந்தது. இந்த ஆர்டர் பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது கஸ்டமர் அவங்க வந்து தெரியாமல் அந்த மாதிரி பண்ணாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. என்னாச்சுன்னா அடுத்த ஆர்டர் வந்து ஒன்று வந்தது. அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் தான் உள்ளே போனேன். உள்ளே போனதுமே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், இந்த லொக்கேஷன் தானே நீங்கள் ஆப்பில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஓடிபி வாங்கிட்டு பேமெண்ட்டும் வாங்கிட்டேன். பேமெண்ட் வந்து ரூ. 55 அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தது. அதனால் நானும் பேமெண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுமே டெலிவரி அட்ரஸ் செக் பண்ணும்போது சேம் பிக்கப் அட்ரஸே டெலிவரி அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே புரியல எனக்கு, என்னடா இது இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கேட்டதுமே அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க தப்பாக போட்டிருந்தாலுமே இப்போ எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கஷ்டமாக இருக்கும்ல. அவங்க டெலிவரி பண்ண வேண்டிய அட்ரஸ், உண்மையான அட்ரஸ் என்னன்னா 1000 லைட்லேருந்து பாரிஸுக்கு போய் கொடுக்கணுங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வருது. இந்த 5 கிலோமீட்டருக்கு ரூ. 55 அப்படின்னு சொல்லி வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 130லேருந்து ரூ. 140 அந்த மாதிரி காட்டும். ஆனால் இவங்க ரூ. 55 மட்டும் பே பண்ணிவிட்டு அதை அவங்க சொல்லவும் சொல்லலை, இந்த மாதிரி டெலிவரி அட்ரஸ் வந்து தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. நாங்களும் அப்படியே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே செக் பண்ண ஒன்று தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கேட்டதுமே அவங்க திரும்பவும் செக் பண்ணி அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 122 வந்தது. அந்த பேலன்ஸ் வந்து ரூ. 72 திரும்பவும் சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் சிலது வருது. ஏன்னா டெலிவரி அட்ரஸ் கரெக்டாக போட்டால் தான் உங்களோட ப்ராடக்ட்டும் கரெக்டாக போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். டெலிவரி அட்ரஸ் தப்பாக போட்டுட்டு இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்களுக்கும் பேமெண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்கும், உங்களுக்கும் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக போய் சேராது. அதனால் இனிமேல் பிக்கப் அண்ட் டெலிவரி அட்ரஸ் கரெக்டாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. அப்படியே இந்த ஆர்டரும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆர்டர் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த 2-3 ஆர்டரும் கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்ச உடனே பாதியிலே பார்த்தோன்னா மொபைலும் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூக்கடையில் போயிட்டு அவங்களோட சார்ஜரில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக பார்த்தோம்னா 700 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து நம்மளுக்கு வந்தது வந்து 478 சம்திங் வந்தது. மற்றபடி இந்த டிப்ஸ் அது இதுன்னு சேர்த்து மொத்தமாக ரூ. 700 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 200 கிட்ட பெட்ரோலுக்கு போயிடுச்சு. மீதி ரூ. 500 நம்மளுக்கு கையில் நின்றுச்சுங்க. இந்த ரூ. 500 தான் நம்ம இப்போ மயிலாப்பூரில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட போகிறோம். அது வந்து நான் அடுத்த வீடியோவாக மேக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் ரேபிட்டோ ஓட்டிருக்கீங்களா இல்லையா, இல்லை ரேபிட்டோவில் வர்ற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கஸ்டமர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.